கிருஷ்ணகிரி அருகே குட்டப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் எருதுகள் சீறி பாய்ந்த காட்சிகளை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். தமிழகத்தில் பொங்கல் திருநாளையொட்டி எருது விழா நிகழ்ச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி அருகே வேப்பனப்பள்ளி ஒன்றியம் கோடிப்பள்ளி ஊராட்சி குட்டப்பள்ளி கிராமத்தில் எருதுவிடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கிருஷ்ணகிரி மட்டுமின்றி காவேரிப்பட்டினம், சூளகிரி, ஹோசூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர், ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட எருதுகள் விழாவில் பங்கேற்றன. விழா குழுவினர் நிர்ணயிக்க 150 மீட்டர் தூரத்தை குறைந்த நேரத்தில் ஓடிக்கடக்கும் எருதுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. முதல் பரிசாக ஜெகதேவி ரிஷிபேபி என்ற எருது 7.08 நொடிகளில் ஓடி 1 லட்சம் ரூபாயும், இரண்டாம் பரிசாக ஜோலார்பேட்டை மின்னல் ராணி 7.17 நொடிகளில் ஓடி 80,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக பொம்பலக்கட்டு ஜூனியர் மகாராணி 7 செகண்ட் 20 பாயிண்டில் ஓடி 70,000 ரூபாய் பரிசுகளை காளையின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. நாலாவதாக பிஜி பள்ளி கிங், ஐந்தாவதாக போடம்பட்டி கடைக்குட்டி சிங்கம், கிருஷ்ணகிரி மின்னல் ராணி 8வதாக ஜோலார்பேட்டை ஜான்சி ராணி, பிஜிஎம் ராணி 10வதாக பெதம்பட்டி ராணுவ தளபதி மற்றும் பூவத்தி அழகுராஜா உள்ளிட்ட ஏராளமான எருதுகள் முதல் 10 பரிசை தட்டிச் சென்றன. மேலும் சிறப்பாக ஓடிய 40ற்கும் மேற்பட்ட எருதுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர்கவுண்டர் சிவகுமார், விழா குழுவினர் அருண்குமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார், சுதாகர், சிவா, தியாகராஜ கவுண்டர், முன்னாள் கவுன்சிலர் சுப்பிரமணி மற்றும் குட்டப்பள்ளி ஊர் பொதுமக்கள் எருதுகளோடு இரு பக்கங்களும் தடுப்புகள் அமைத்து சிறப்பாக செய்திருந்தனர். இந்த சிறப்பான எருதுவிடும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய வர்ணனையாளர் குட்டி லோகேஷ், சுவாமிஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் காளைகளின் ஓட்டத்திற்கு ஏற்ப மிக சிறப்பாக வர்ணனை செய்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.